அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பஞ்சமிங்க. அதாவது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சந்தோஷத்தை 3யும் கொடுக்கக்கூடிய ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வளர்பிறை சுக்கிர பஞ்சமி இந்த ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்குங்க. நம்ம இந்த நாளில் விசேஷமான வழிபாடுகள் செய்கிறது மூலமாகவும், விரதங்கள் இருக்கிறது மூலமாகவும், பூஜைகள் செய்கிறது மூலமாகவும் மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமாக பெறலாம். இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சுக்கிர பஞ்சமிங்க. இந்த நாள் ஒரு முக்கியமான புண்ணிய நாள் அப்படின்னே சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படிங்கிறது வேதங்களில் செல்வத்தின் கிரகமாக கருதப்படுதுங்க. இந்நாளில் சுக்கிரன் மிகுந்த சக்தியோடு இருக்குமா, அதனால் அவரோட அருளால் செல்வ வளம், பாக்கியம், சந்தோஷம் அத்தனையும் கிடைக்குமா அன்னைக்கு. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது 5வது நாளை குறிக்குதுங்க. அதாவது அமாவாசையிலிருந்து 5வது நாளை குறிக்குது. வளர்பிறை பஞ்சமியில் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பாராங்க எப்போவுமே. அதே போல் இந்த வளர்பிறை நாளில் நம்ம சந்திரனையும் வழிபடுறதுனால சிறப்பு யோகங்கள் நம்ம சேரும். இந்த சுக்கிர பஞ்சமியில் தாங்க மகாலட்சுமி தாயாரே தோன்றினாங்களாம். பார்க்கடலை கடக்கும் பொழுது மகாலட்சுமி தேவி பஞ்சமி திதியில் தோன்றினாங்க அப்படின்னும் கூறப்படுது. அந்த நாளில் இருந்து தாங்க இந்த நாள் தினமும் லக்ஷ்மி பூஜைக்கு சிறந்த நாள் அப்படின்னு கூறப்படுதுங்க. அந்த மாதிரி அந்த பார்க்கடலை கடைந்த நாளை தான் தேவர்களும் அசுரர்களும் அனைவருமே மகாலட்சுமி தாயாரை வரவேற்றார்களாம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை பூஜிப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கி அன்பு, அமைதி, செல்வம், சௌபாக்கியம் எல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுக்கிர பஞ்சமி அன்னைக்கு காலையில் நீங்கள் தவற விட்டாலும் பரவாயில்ல, இரவில் இந்த முக்கியமான வழிபாடுகளை செய்யுங்க. இந்த சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது 6 to 7 காலையில், அப்புறம் மதியம் 1 to 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9. இந்த 2 டயத்தை நீங்கள் மிஸ் பண்ணவங்க, காலையிலேயே மதியானமும் மிஸ் பண்ணனீங்க, இந்த இரவு நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த முக்கியமான பூஜைகளை அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வீட்டில் சின்னதாக ஒரு கலசம் வச்சு அதுக்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பம்லாம் வச்சு லக்ஷ்மி தேவிக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப நல்லது அது. 108 ரூபா காசு வச்சு நீங்கள் இந்த விளக்கு பூஜையை செய்யலாம். வெள்ளி விளக்கில் கூட செய்யலாம், இல்லை பஞ்சலோக விளக்கு அதில் கூட நீங்கள் செய்யலாங்க. முக்கியமாக இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியோட முன்னாடியில் நீங்கள் வச்சு இந்த விளக்கை வச்சு அதுக்கு நீங்கள் அர்ச்சனைகள் செய்யலாங்க. மிகவும் விசேஷம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணம் காசுக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது. பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அது முக்கியமான இந்த சுக்கிர பஞ்சமியில் நீங்கள் செய்கிறதுனால. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியார் விஷ்ணு பகவானோட மனைவியாக இருப்பதால் விஷ்ணு சகஸ்கர நாமம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பாராயணம் செய்யணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த பயம் விலகி ஒரு தெளிவு ஏற்படும். அப்புறம் இந்த பூஜைகளை நீங்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாங்க. பாக்கு, வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஜாக்கெட் பெட்டு வச்சு கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு 3 பேருக்காவது, உங்களால் 5 பேருக்கு கொடுக்க முடியலன்னா 3 பேருக்காவது கொடுப்பது ரொம்பவே விசேஷம். முடிஞ்சவங்க ஏழைகளுக்கு உணவு கூட வழங்கலாங்க. உணவு தானம் பண்ணுவது அன்றைய தினத்தில் மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. மிக மிக சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்றைய தினத்தில் இந்த சுக்கிர பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த உணவு தானத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு உணவுக்கு என்றுமே பஞ்சம் இருக்காது. உங்கள் தலைமுறைக்கே உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தாமரை மலர் கிடச்சிச்சினாக்கா உங்களுக்கு ரொம்ப விசேஷங்க. அன்னைக்கு தாமரை மலர் சாற்றி அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நெய்வேத்தியமாக நீங்கள் பழங்கள் வைக்கலாங்க. ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம், இல்லை பால் பாயசம் கூட, பருப்பு பாயசம், பால் பாயசம் செஞ்சு வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யலாங்க. இதை நம்ம இந்த சுக்கிர பஞ்சமியில் செய்கிறதுனால செல்வம் அதிகரிக்குங்க. லக்ஷ்மி தாயாரோட அருளால் வீட்டில் பணம், பொருள், சொத்து இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுங்க. குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். ஒரு புரிந்துணர்வு அதிகரிக்குங்க. அதே மாதிரி திருமண தடையெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கிய பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுங்க.
அதேபோல ஆரோக்கியம் ஏற்படுங்க. நோய் நம்ம உடம்புல உள்ள நோய் எல்லாம் போயி, உடம்புக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும். அனைத்து நோய்களும் நீங்கும். வேலைவாய்ப்பு அதுக்காக நீங்க வந்து இந்த பூஜைய பண்ணீங்கனாக்கா, கண்டிப்பா வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. பெண்களுக்கு வந்து திருமண தடைகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். இந்த பூஜைய கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 டூ 9 இந்த சுக்கிர உரையில கண்டிப்பா செய்யுங்க. உங்களால கலசம்லாம் வைக்க முடியலன்னா, ஒரு நெய் தீபம் ஏற்றி ஏதோ உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்த கண்டிப்பா வைங்க. 2 வெத்தல பாக்கு வச்சு, 2 வாழைப்பழம் வச்சு, ஒரு பால் பாயசமோ, இல்ல ஒரு சர்க்கரை பொங்கலோ கண்டிப்பா அத நம்மளால செய்யாம இருக்க முடியும். எல்லாராலயும் முடியும். செய்யாம யாராலயும் இல்ல இல்ல அப்படிங்கிறது இல்ல. எல்லாராலயும் செய்ய முடியும். அதனால அந்த நெய்வேத்தியத்த நீங்க செஞ்சு வச்சு உங்களோட வழிபாட்ட கண்டிப்பா அம்பாள்ட்ட வைங்க. இந்த மகாலட்சுமி தாயாரோட அருளால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நல்லது நடக்கும். நீங்க வேண்டின அத்தனையும் உங்களுக்கு கைகூடும். அன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய சிறப்பு வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. 108 ரூ. 1 நாணயம் வச்சு கூட நீங்க இத ஒரு குங்குமத்தோட சேர்த்து நீங்க விளக்கு பூஜை மாரி அர்ச்சனை மாரி செய்யலாங்க. அப்படி இல்லன்னா 108 முறை நீங்க உங்க வாயால 108 முறை சொல்லுங்க. அந்த மந்திரத்த சொல்லிட்டு, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாங்க. இதையும் நீங்க 108 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. இது ஒன்றும் கஷ்டமான மந்திரம் இல்லைங்க. கண்டிப்பா மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க சொல்லுங்க. இதனால மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். நம்ம வீட்டுக்கு செல்வ வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. பணம் காசுக்கு எப்போவுமே தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். 108 நாணயம் வச்சு நீங்க விளக்கு பூஜை மாரி பண்ணுனீங்கன்னா, அத மந்திரத்த சொல்லி முடிச்சுட்டு வழிபாடெல்லாம் முடிஞ்சோனே, அந்த நாணயத்த எடுத்து நீங்க உங்க பீரோவுல ஒரு பாக்ஸில போட்டு பத்திரமா வச்சுங்க. நீங்க அதுக்கு வந்து நல்ல ஒரு பொருள் தங்கமோ, இல்ல ஒரு இடமோ ஏதோ ஒண்ணு முக்கியமா வாங்குற அந்த முக்கியமானதுக்கு அத நீங்க பயன்படுத்திக்கங்க. வேற எதுலயும் எதுக்கும் நீங்க அத பயன்படுத்தாதீங்க. இந்த முக்கியமான சுக்கிர பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் மனசார மகாலட்சுமி தாயாரை வணங்கி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் விலகி அனைத்து நல்லதும் நடக்கும். அன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துச்சுனாக்கா, ராகு காலம் யமகண்டத்தில் இந்த பூஜைகள்லாம் செய்யக்கூடாதுங்க. இந்த சுக்கிர பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் காரம் ரொம்ப காரமாகவும் அதே மாதிரி கசப்பு கசப்பு வந்து முக்கியமாக வந்து கசப்பு வந்து இன்னைக்கு சமைக்கக்கூடாது. மறந்துடாமல் இந்த சுக்கிர பஞ்சமி அன்னைக்கு இந்த சுக்கிர ஹோரையில் 8 டு 9 இந்த மணி அளவில் இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் 108 முறை ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற சிறப்பு மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை உங்களுக்கு 108 முறை சொல்ல முடியலைன்னாக்கா ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயார் அருளால் உங்களுக்கு அடுத்த தைக்குள்ளே நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் கைகூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.